நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார். பண்பு பாராட்டும் உலகு. நீதி வழுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுகின்றவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும். வினாக்கள் விடைகள். வினாயன் 31 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MH ஜவாஹிருல்லா மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் புதிதாக அமைத்திட பேரூராட்சிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு இடங்கள் இல்லாததால் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான சுவாமிமலை மேல ரோட்டில் 57 ஏர்ஸ் புஞ்ச நிலத்தினை கிரயம் பெற்றிட இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் கோரப்பட்டதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தினை கிரயம் வழங்க இயலாத நிலை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சுவாமிமலை பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தற்போது வழிவகை இல்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் இருக்கத்தக்க இடம் கிடைப்பின் இக்கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் சுவாமிநாத சுவாமி கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு பக்தர்கள் சிரமம் அடைகிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே ஒரு லிஃப்ட் வசதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். விரைவில் அதனுடைய திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஏற்பாடு செய்வார் என்று நம்பி அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள். அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது. அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் இல்லை, அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது, ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள். இருந்த போதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமிமலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது. அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மிக நெரிசலான கடைவீதிகளை கொண்ட இடம் அது. அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய இடம் தனியாரிடம் கூட இல்லை. இருந்திருந்தால் அதை கேட்டு பெறலாம். இப்போது புதிதாக பைபாஸ் சாலை போடப்பட்டு விட்டது. நீங்கள் நம்முடைய சுவாமிமலை அருகிலே பைபாஸ் சாலை போடப்பட்டது. இந்த பைபாஸில் இடம் கிடைக்குமானால் அதை கையகப்படுத்தியாவது அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதற்குரிய செலவினை துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. நிலம் நீங்கள் உறுப்பினர்கள் தனியாரிடம் பேசி நேரடியாக பேசி வாங்கி கொடுத்தால் கூட அதுக்கான நிதியை கொடுத்து விட்டு பேருந்து நிலையம் அமைக்கலாம். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் இடத்தை இருந்தால் அரசு சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். நிலம் கையகப்படுத்தலாம் 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் ஆகும். அதுதான் பிரச்சனை. இல்லை என்றால் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தகைக்காக பெற்று மாதம் வாடகை கட்டுவதை போல் அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்துள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல அறநிலைத்துறையிலிருந்து குத்தகைக்கு அந்த இடத்தை பெற்று பேருந்து நிலையம் அமைப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னுடைய தொகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மிகப்பெரிய ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியை சுற்றி பல்வேறு சிறிய ஊர்கள் இருக்கின்றது. அந்த சிறிய ஊர்களிலிருந்து மக்கள் பேருந்து வசதிக்காக வேண்டி ஐயம்பேட்டைக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தினசரி சுமார் 100 பேருந்துகளுக்கு மேலே
தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிதம்பரம், சென்னை என்று பல மாவட்ட தலைநகரங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றன. இந்த ஐயம்பேட்டையில் பேருந்து நிலையம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. குறிப்பாக ஐயம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான சூளமங்கலம் 2ஆம் சேத்தி நிலப்புல எண் 591/4 அந்த இடத்தினை பெற்று ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன்வருவார்வா என்றெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்யணும். ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்கிற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை, செய்ய வேண்டிய பிரச்சனை. எனவே மாண்பு உறுப்பினர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள். எனவே ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பெற்று அதற்கான நிதியை தந்து நிச்சயமாக பேருந்து நிலையம் கட்டலாம். கொஞ்சம் இது இப்போது ஆரம்பித்து வைத்தால் வருகிற காலத்தில் அதை முடிக்கக்கூடிய நிலையும் ஆரம்பித்து வைக்கிறோம், அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறோம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 479 பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதில் பார்த்தா 198 பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது. இப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 55 பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை, இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை குத்தகைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம். ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் நிறைய பேர் நகராட்சித்துறை அமைச்சர்கிட்ட கை தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க நானும் விரும்புகிறேன். நேரத்தையும் மிச்சப்படுத்தணும். அதனால எல்லாரையும் ஒரு வாய்ப்பு, கேள்வியை ரொம்ப சுருக்கமாக 2 செகண்ட் 3 செகண்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் போதோ பரிசீலிக்கப்படும். நிதி நிலைமைக்கு ஏற்ப இது செய்து கொடுக்கப்படும் அல்லது தனி கேள்வி போடப்படும். இப்படி அதுக்கு தகுந்தபடி அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு டக் டக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கும் கேள்வி கேட்டமாச்சு, ஒரு பாசிட்டிவான பதிலும் கிடைச்சமா இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பதில் இருந்தால், கேள்வியும் பதிலையும் மாறி இருந்தால் நான் பல பேருக்கு வாய்ப்பை கொடுக்க முடியும். இது என்னுடைய பிரச்சனை. 10:30 மணிக்குள்ள நான் முடிக்கணும். 12 மணிக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசணும். அதுக்கு இடையில எல்லாரும் முன்வரிசையில் பேசணும். எல்லோரும் மனதில் வைத்து கேள்வியையும் சுருக்கமாகவும் பதிலும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் கோ. தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை வடக்கு தொகுதியில் செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது. அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் பாதாள சாக்கடையினுடைய கழிவுநீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஆகையால் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பதில் சொல்லப்படும். தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும், செய்யப்படும். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றாலும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சேவமட்டி பேரூராட்சியில் உள்ள திருநகரில் ஆயிரக்கணக்கான மக்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1,00,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், அதேபோன்று பட்டிவீரம்பட்டி பேரூராட்சியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 14வது பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1,00,000 கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைத்திட இந்த அரசு முன்வருவாய் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் இதே கேள்வியை கடந்த ஆண்டு என்னிடம் கேட்டார்கள். உடனடியாக துறைக்கு சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே அதுபோல புதிய தொட்டிகள் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன, விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள். கேள்வி சுருக்கமாக இருக்கணும், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் இப்போது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது.
அதற்கு இன்னும் இடம் அதிகம் இருக்கிறதுனால் அதை பெரியதாக கட்டுவதற்கும் வேட்டவளம் பகுதியில் இன்றைக்கு பெரிய பைபாஸ் சாலை அமைக்கப்படுகிறது. ஆகவே வேட்டவளம் பேரூரில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை பைபாஸ் சாலையில் அரசு நிலம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் புதிய பேருந்து நிலையக்கு அவசியமானால் அது இடம் இருக்கிறது என்ற காரணத்தால் விரிவுபடுத்தி அவருக்கு, ஏன்னா துணை சபாநாயகர் மட்டுமல்ல, எங்களோடு 1989ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார். கோரிக்கை நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர் மூலம் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்களே, உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். கிட்டத்தட்ட 305 கடைகள் கன்னியாகுமரி பேரூராட்சியில் இருக்கிறது. உங்களுடைய முனிசிபாலிட்டி சம்பந்தமாக ஒரு 142 கடைகள் இருக்கிறது. ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு 125 கடை இருக்கிறது. இந்த கடைகளுக்கெல்லாம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பினால் கடையை எவிக்ட் பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது என்கரேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் இந்த பெச்சேஷன் ஆஃப் ரெண்டிலையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் 305 கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள். தயவுசெய்து அந்த நோட்டீஸை நிறுத்தி கடை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்வியை என்னையும் சேர்த்துக்கிடுங்க. அது உண்மையிலே பாவப்பட்ட மக்கள் முடிஞ்சா உதவி செய்யுங்க. நல்லா கேள்வி நீ சொல்லுங்க, அதை சொல்லுங்க. பாவப்பட்ட மக்கள் எல்லாம் தேர்தல் வரப்போகுது, அதனால நீங்க எல்லாம் சொல்றீங்க. கோர்ட்ல போய் எங்க அதிகாரிகள் கை கட்டி நிக்கிறாங்க, நீங்களே வக்கீல சொல்லுங்க. மைக் 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 கொடுங்க. தளவாய் சுந்தரத்துக்கு இந்த இடம் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடம். 1979 ஆக்டுக்கு பின்னாலே அந்த கடை தரக்கடையாக இருந்திருக்கு. இப்போ அதில் சின்ன இது கட்டடம் கட்டிருக்காங்க. அதுக்கு பிளான் அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருங்க. உங்க இடத்துக்கு பிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்ல, நம்ம உதவி கிடைக்கணும். நம்ம கொஞ்சம் ரொம்ப சட்டமும் இல்லாம உதவி செய்யுங்க. நீங்க கோர்ட்ல வந்து உண்மை நோட்டீஸ்லாம் உண்மை கொடுத்தது என்கரேஜ்மெண்ட் தான் கோர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லுங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா கடைக்கும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. தயவு செய்து என்கரேஜ்மெண்ட் இருந்தா ரிமூவ் பண்ணுங்க. அதுல there is no objection, but provided if it is legally valid you can consider this. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, லீகலி வேல்யூடுனா நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? நீங்க வக்கீல், லீகலி எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு ஐயா மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்கள் சொல்வதை நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி எப்படி பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக செய்யலாம். அது அறநிலையத்துறை அமைச்சரும் இங்கே இருக்கிறார், அதனால் பிரச்சனை இல்லை. எந்த அளவு அந்த சிறு வியாபாரிகள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை இருக்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் சந்திரசேகர். பேரவைத் தலைவர் அவர்களே, திருவையாறு பேரூராட்சியை நகராட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சியில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பேருந்து இன்னும் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை. அது அமைக்கப்படுமா? அதே போல் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது அந்த பேரூராட்சியிலும் பேருந்து நிலையம் அமைக்க அரசு முன் வருமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்காட்டுப்பள்ளிக்கு பணம் சேங்ஷன் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் 2 பேரும் காரில் ஒன்றா தான் வரோம். இப்போ திருவையாறு கேட்டிருக்காங்க. திருவையாறுக்கு புது பேருந்து பஸ் பைபாஸ் சாலை போட்டாங்க. இப்போ திருவையாறில் இடம் தேர்வு செய்யப்பட்டு திருவையாறில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப இடைஞ்சலான இடத்துல இருக்குது திருவையாறு. எனவே மக்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளில் கழிவுகள் தேங்கி கழிவுநீர் வெளியேறுவது அடிக்கடி நடக்கிறது. எனவே கழிவுநீர் உறிஞ்சு வாகனம், தூர்வாரும் இயந்திரம் போன்றவை தேவைப்படுகிறது. கோடைகாலம் என்பதனால் குடிநீர் விநியோகம் செய்ய 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் லாரி தேவைப்படுகிறது. அதுபோல சாலை பணிகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணாடி தோட்டம், பாத்திமா பள்ளி வளாகம், அமிர்தா நகர் போன்ற பகுதிகளில் சாலை பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. நகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சாலை பணிகளையும் செய்வதற்கு அரசு முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாகப்பட்டினம் இப்போது வளர்ந்த நகராட்சியாக இருக்கிறது. அவர் சொன்ன வாகனங்கள் அந்த தேவைப்படும் நீங்கள் எழுதினால் அந்த வாகனங்களை உடனடியாக உங்கள் நகராட்சிக்கு தருவதற்கு துறை தயாராக இருக்கிறது. மேலும் இப்போது தலைவர் அவர்கள் பெரிய நகராட்சிகளிலே மிகவும் மோசமடைந்த சாலைகளை சீர்திருத்துவதற்காக பணம் தந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திற்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது.
அது எந்த அளவு இப்போது டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து உறுப்பினர்களோடு நேரடியாக பேசி தேவைப்படி சாலைகளை செப்பனிடக்கூடிய பணம் தரப்படும். உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய பேருந்து நிலையத்திற்கு தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த மப்சல் பஸ்கள் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பாலக்கோட்டிலிருந்து வருகின்ற பேருந்தில் வருகின்ற பயணிகள் புதிய பஸ் நிலையத்தில் போய் பழைய பஸ் நிலையம் 30 ரூபா பணம் கட்டணும். பெண்ணாகரத்திலிருந்து வர பயணிகள் அதே போல் கட்டணும். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கடத்தூர், மொரப்பூர் இந்த பகுதியிலிருந்து வர பயணிகள் பஸ்ஸு மட்டும் இங்கே சேலம் புறவழி சாலை பேருந்துகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றி அமைத்து இந்த பயணிகளுக்கு உண்டான சிரமத்தை இந்த அரசு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். நேற்றே தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் இதை கேள்வியாக இந்த நீங்கள் இல்லை விதி 55 கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். சரி 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 ஏற்கனவே நம்முடைய வெங்கடேசன் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரோடு பேசி பழைய பேருந்து இப்போ திருச்சியெல்லாம் ஆரம்பித்தோன்னா பழைய பேருந்து நிலையை விடாமல் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி ஊருக்குள் செல்லுகிற அளவுக்கு அந்த பேருந்துகளை மாற்றி அமைத்து பயணிகளுடைய சங்கடத்தை போக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கிய பணி நிமித்தம் வெளியே போவதால் தன்னுடைய வினாக்கள் விடைகளை முன்கூட்டியே எடுக்க சொன்னதின் அடிப்படையில் வினாயன் 39 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருக்கின்ற தாய் கோபுரத்தை ராஜகோபுரமாக கட்டுவதற்கு செல்லையா என்ற ஒரு தனவந்தர் உபயதாரர் நிதி 34 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அதற்குண்டான ஒப்புதல் கடிதமும் கிடைத்திருக்கின்றது. இன்றைக்குள் ஆணையாளர் அவர்கள் உத்தரவை பெற்று நாளை மறுதினம் 22ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள் அன்றைக்கே அந்த பணியை சட்டப்பேரவை உறுப்பினரே போய் கூட துவக்கி வைக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இந்த மண்டையூர் ஸ்ரீ பெரிய ஐயனார் ஆலயம் என்பது ஒரு புகழ்பெற்ற பழமை வாய்ந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஆலயமாகும். பொதுவாக அந்த மண்டையூரில் ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெறும். ஒரு பக்கம் ஆன்மீக வாசல், அது இன்னொரு பக்கம் வாடி வாசல். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடி வாசலும் ஆன்மீக வாசலும் இரண்டரை கலந்துருக்கும். அது பிரிக்க முடியாத ஒன்று. தேர் திருவிழா அதோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்கும். அதனால் மாண்புமிகு அமைச்சருடைய பதிலை நான் வரவேற்று அதில் ஆணையருடைய நிதியில் அரசு உபயதாரர்களுக்கு பல்வேறு அவங்களும் செய்வாங்க. அதோடு சேர்த்து ஆணையர் நிதியிலிருந்தும் அரசு கட்ட முன்வர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். உபயதாரர் 34 லட்சத்திற்கு ஒப்புதல் கடிதம் தந்திருக்கின்றார். அவர் முடியாத பட்சத்தில் நிச்சயமாக ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து சட்டமன்றத்தில் அளித்த உறுதியின்படி உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டை தேவஸ்தானம் என்பது மாண்புமிகு அமைச்சர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றம் சொல்லியிருக்காங்க. 235 கோயிலை கொண்ட பெரிய தேவஸ்தானம். 1,10,000 ஏக்கரை குத்தகை கொடுத்த கோயில். அதில் பொதுவாக நம்ம புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன்லேருந்து விராலிமலை முருகன் கோயிலிருந்து கொன்னையூர், நார்த்தமலை, விருதரப்பட்டி என பல்வேறு கோயில்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த கோயிலெலாம் அதில் அடக்கம். திருமணஞ்சேரியிலேருந்து திருமயத்திலேருந்து ஆலங்குடியிலேருந்து எல்லாமே அடக்கம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது இன்றைக்கு வரையும் ஈஓ நிர்வகித்து வருகிறார். இதை இவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடிய மாபெரும் புதுக்கோட்டை தேவஸ்தானம். இதற்கு நீங்கள் ஜேசி அளவிலான இணை ஆணையர், துணை ஆணையர் நிலை உயர்வு தருவதற்கு அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலுக்கு ஒரு முழு நேர ஈஓவை நிர்வகிக்க அரசாணை வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் முன்வரார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலை பொறுத்தளவில் 330 கோயில் அல்ல, 223 திருக்கோயில்களும் 2 கட்டளை திருக்கோயில்களும் என்று 225 திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவேளை தீபம் ஏற்றுவதற்கு கூட சிரமமான சூழலை அறிந்து 1 கோடி ரூபாய் அரசு மானியம் 2021ஆம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது இருந்தது. தற்போது அந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு மாத்திரம்
அரசு மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை 29 கோடி ரூபாய். அவர் விராலிமலைக்கென்று தனியாக ஈஓவை போட வேண்டும் என்றார். செயல் அலுவலர் 1 என்றுதான் 2021ஆம் ஆண்டு வரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு 3 நிலை செயல் அலுவலர்கள் 4 பேரை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள். நீங்கள் கோரிய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு புதுக்கோட்டை விராலிமலை கோயிலிலேயே உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு ஏசி அளவிற்கு இருக்கின்ற பணி உயர்வை ஏற்படுத்தி 2 நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 180 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அது ஒரு கால விளக்கு எறிவதற்கு கூட பணமில்லாத சூழல். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 2022ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாயை முதலில் வழங்கினோம். இன்றைக்கு அந்த தஞ்சாவூர் தேவஸ்தானம் திருக்கோயிலுக்கு 18 கோடி ரூபாயை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம். இதுவரையில் அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் 40 கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் கன்னியாகுமரி தேவஸ்தானம் திருக்கோயில் 2021ஆம் ஆண்டு 3 கோடி ரூபாய் தான் 470 திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது. அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கூட 2000-3000 ரூபாய் என்று சம்பளம் இருந்த நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் படிப்படியாக உயர்த்தி இந்த ஆண்டு 18 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியம் என்று அறிவித்திருக்கின்றார். இதுவரையில் 58 கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கும் மானியமாக வழங்கியிருக்கின்றோம். எரியாத இருள் சூழ்ந்த திருக்கோயில்களிலும் ஒளி தீபம் ஏற்றிய திராவிட மாடல் ஆட்சி என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் அடங்கியுள்ள முருகன் கோயில் குளம் மிக பிரசித்தி பெற்ற கோயில். தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வந்து செல்லுகின்றார்கள். அந்த கோயில் குளம் மிகவும் பழுதடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு, பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கின்றது. அதை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணிலடங்கா திருக்கோயில்களுக்கு திருக்குளங்களில் தெப்பமே காணாத கோயில்கள் கூட தெப்பத் திருவிழா நடத்திய ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி. அந்த வகையில் நம்முடைய சிறுவாபுரி திருக்கோயில் கூட திருக்குளத்தை சீர் செய்து தெப்பத்தை, அதிலே தீப தெப்பத்தை விட்டிருக்கின்றோம். உறுப்பினர் கோரிய அந்த குளத்திற்கு போதிய நிதி இல்லை. அவர் பெரிய செல்வந்தர், உபயதாரராக அந்த நிதியை தந்தால் உடனடியாக 1 வார காலத்திற்குள் அந்த தெப்ப பணியை சீர் செய்வதற்கு, அரசு துவக்குவதற்கு, இந்து சமய அறநிலையத்துறை அந்த பணியை துவக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 32 மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்கள் ஒரு ரூலிங்கை கொடுத்துருக்கிறீங்க. சுருக்கமாக கேள்வி கேட்டால் சுருக்கமாக அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்து அங்கே வகுப்பறையை மிக டிசிப்ளினாக நடத்த வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டவர்கள். அதனால் உங்களுடைய அந்த கருத்திற்கு எங்களுக்கு கூட மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட திருக்குறளை போல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நாலடியாரை போல பதில் இருந்தால் திருப்தியாக இருக்கும் என்று அவர்களெல்லாம் கருதுகிற காரணத்தினால் தான் அமைச்சர் பெருமக்கள் ஒரு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களை இணைக்கும் போலூர், ஜமுனாமுத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி சாலையாகும். இதனுடைய நீளம் 82 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலையை 57 கிலோமீட்டர் நீளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. மீதமுள்ள 27 கிலோமீட்டர் திருப்பத்தூர் தொகுதி மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி தொகுதியை சார்ந்தது. இதில் 21 கிலோமீட்டர் இருவழிச்சாலையாக அகலப்படுத்தி சாலைகள் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 6 கிலோமீட்டர் சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு நாங்கள் என்ஓசி கேட்டிருக்கிறோம். அந்த மதிப்பில்லா சான்று வந்த உடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த 6 கிலோமீட்டர் சாலையும் அது நிறைவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வகுமார்.
செந்தில்குமார். மாண்புமிகு பெயர் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் தங்களையும் மாண்புமிகு சட்ட உறுப்பினர்கள் அவர்களையும் வணங்குகிறேன். எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உள்ள காவலூரில் சுமார் 100 ஏக்கர் காட்டில் அமைந்துள்ள ஒளிவியல் தொலைநோக்கு ஆசியாவிலே 2வதும் இந்தியாவில் மிகப்பெரிய நட்சத்திர ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் மற்றும் தனித்துவமான சிறப்பு கருவிகளையும் கொண்ட ஆய்வகம் அமைந்துள்ள பகுதியாகும். அதேபோல் இவ்வூராட்சியில் அழகான மலை சார்ந்த பகுதியால் கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிக முதலீடுகள் மூலம் நிலங்கள் வாங்கப்படுவதாலும் சிப்காட் மற்றும் தொழிற்சாலைகள் மட்டுமே ஒரு பகுதியை வளமாக்கவும் அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியாது என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஆலங்காய் முதல் காவலூர் வரை சாலையை இருவழி சாலையாக மாற்றினால் அரசுக்கும் இவ்வூராட்சிக்கும் சுற்றுலா பயணிகள் மூலம் ரெசார்ட், ஹோட்டல்ஸ் மற்றும் பத்திரப்பதிவுகள் மூலம் அரசுக்கு வருவாயும், அதேபோல் அமைச்சர்கள் சொன்னதை போல் போலூர், ஜம்னாமத்தூர் வழியாக திருவண்ணாமலை, திண்டிவனம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல நேரத்தையும் செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தோடும் முக்கியமாக மாணவ செல்வங்களின் அறிவியல் ஆற்றலை மேம்படுத்த உதவும் என்ற சிந்தனையோடு இச்சாலையை ஆக்சுவலாக கடந்த ஆண்டு எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த 3.25 மீட்டர் ரோடு 5.5 மீட்டர் சிமெண்ட் சாலை மட்டும் அகலப்படுத்தி கொடுத்தோம். கிட்டத்தட்ட அப்போ இருந்து வனத்துறை மூலம் என்ஓசி வாங்குறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த கோரிக்கையை வச்சுட்டுருவோம். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அதில் அந்த சாலையை கடக்க முடியாமல் பஸ்ஸு ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அன்றைய காலத்தில் இழந்தோம். அப்படிப்பட்ட சாலை, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை அரசு கவனத்தில் கொண்டு மீண்டும் பரிசீலனை பண்ணி வனத்துறையிடம் அனுமதி வாங்கி கூடிய விரைவில் இச்சாலையை இருவழி சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என கேட்டு, அதேபோல் பூங்குளம் ஊராட்சியில் புதூர் கூட்ரோடு முதல் பூங்குளம் வரை 3.75 மீட்டர் வித்தில் இருக்கிற ரோடை அகலப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த 3 வருஷத்துல. இப்பதான் இன்னொரு கேள்வி இருக்கு, மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் வாங்கி. ஒரு நிமிஷம் தான் ஐயா பேசிருக்கேன். இன்னொரு கேள்வி இருக்கு, ஒன்று மட்டும் சொல்லுங்க. 10 கேள்வி கேட்குறீங்க, 10க்கும் அமைச்சர்கிட்ட பதில் இருக்கா? ஒன்று வாங்கிட்டு பிறகு அடுத்தது பதிலே கொடுத்துட்டாரு ஐயா. அதை நான் விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். ரெண்டாவது அந்த கேள்வி இதில் சேர்த்து கேட்டுறேன். அந்த ஒரு பூங்குளம் ஊராட்சி சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட 2 மாட்டி கேட்டுட்டேன். நகராட்சியில் வாணியம்பாடி நகராட்சி மைய பகுதியில் உள்ள செட்டியப்பனூர் கூட்ரோடு முதல் வளையாம்பட்டு வரைக்கும், ஏன்னா வளையாம்பட்டுலேருந்து கிருஷ்ணபுரம் ஊராட்சியில் நம்ம நகாய் ரோட்டில் இருக்க சாலையை அகலப்படுத்தி கொடுத்துருக்கோம். அங்கே தேவையே இல்லை. ஆனால் நகர மைய பகுதியில் கொடுத்தா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் பதில் வரட்டு. இன்னொரு கேள்வி கேட்டாரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதை போல வாணியம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர். அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர் போன ஊர். நிரம்ப தொழிலாளர்கள் பணியிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரணம், எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி, என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது. ஆனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான், அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இது வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்கத்தில் தடை இருக்கிறது. ஆனால் அங்கே அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறேன். எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்தா துறைக்கு அனுப்பி அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான மறைந்த இலக்கிய செல்வர் குமரியார் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணிமண்டபத்தோடு கூடிய திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஏன் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழுக்காக தமிழுக்கு இலக்கிய செல்வர் என்று பெயர் வைத்தவர் முத்தமிழறிஞர் இந்த அரசு. அதேபோல் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6000 கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 17 முறை தமிழகத்தில் பாத யாத்திரையை மேற்கொண்டவர், தமிழுக்காக பாடுபட்டவர். முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களால் இலக்கிய செல்வர் என்று பெயர் சூட்டப்பட்ட காந்தி மண்டபத்தில் மறைந்த காமராஜர் நினைவு மண்டபத்தில் அணையா விளக்கு அமைத்து கொடுத்தது போன்று
இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவுருவச் சிலையோடு மட்டுமில்லாமல் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ அரங்கங்கள், மணிமண்டபங்கள், சிலைகள், நினைவு தூண்கள் என்கிற வகையில் 124 அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சில பணிகள் நடைபெற்று வருகிறது. சில பணிகள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் சில சிலைகள்லாம் திறக்கப்பட இருக்கின்றது. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் கூட மன்னிக்கும் 10 ஆண்டு காலத்தில் 2011 முதல் 2021 வரை மணிமண்டபங்கள், சிலைகள், நினைவு சின்னங்கள் என்கிற வகையில் 30 எண்ணிக்கையில் தான் அது அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் 124 அமைப்புகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே குமரி அனந்தன் அவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னது போல வருகிற காலத்தில் 2.0 ஆட்சி நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அமைய இருக்கிறது. எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்க பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு 9 அமைச்சர்களில் தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சராக இருந்த மீன்வளத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக பணியாற்றிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு மறைந்த லூர்தம்மாள் சைமன் அவர்களுக்கு ஏற்கனவே தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே பார்த்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். அன்று கொடுத்த போது எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்தார்கள். வரக்கூடிய காலத்தில் லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய திருவுருவச் சிலையும் அவர்கள் பிறந்த செப்டம்பர் 26ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடுவதற்கான முன்முயற்சி எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை இந்த அரசு செய்து தருவதோடு இந்திரா காந்தி அம்மையாருடைய சிலை இன்னும் அதற்கான பணிகள் முழுமையாக நிறைவேறவில்லை. அதையும் நீங்கள் செய்து தருபடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கான உத்தரவிட்டார்கள். இது அந்த துறை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் லூர்தம்மாள் அவர்களுக்கு அரசு விழா அறிவிப்பது குறித்தும் சிலை அமைப்பது குறித்தும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும். அதே நேரத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு சிலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக சிலை அமைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சந்திரகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஓரி என்றக்கூடிய வல்விலோரி அவர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கொல்லிமலையில் சிலை அமைக்கப்பட்டது. அவரோடு பற்றும் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் அதிக அளவிலே கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் கீழ்ப்பகுதியில் அவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்றும், அதே நேரத்தில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோடு இணைந்து பணியாற்றிய பொல்லான் அவர்களுக்கு தற்போது மணிமண்டபம் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு இருந்த குணாளன் நாடார் அவர்களுக்கு அதே போன்று சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்று அவரை பின்பற்றுகின்ற மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு அமைத்து தருவாரா என அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதிலை தெரிவிக்காமல் விட்டுவிட்டேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை வைத்தபொழுதுதான் நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் ஐயா பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று அந்த மாவட்டத்தை சார்ந்த எம்எல்ஏக்களும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சந்திரகுமார் அவர்கள் வல்வில் ஓரிக்கும் கீழ்ப்பகுதியில் ஏற்கனவே கொல்லிமலையில் அந்த சிலை இருந்தாலும் சென்று வருவதற்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்குது பயணத்திற்கு என்கிற காரணத்தினால் கீழ்ப்பகுதியில் ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கார் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை அவர்களோடு போரிட்ட நம்முடைய குணாளன் நாடார் மரியாதைக்குரிய நினைவாளம் குணாளன் நாடார் அவர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயா நம்முடைய தீரன் சின்னமலை அவர்களோடு போரிட்ட நம்முடைய பொல்லான் அவர்களுக்கு அங்கே சிலை அமைக்கப்பட்டு அதற்கான அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் சமீபத்தில். அதே நேரத்தில் குணாளன் நாடார் அவர்களுக்கும் சுதந்திர போராட்ட தியாகி குணாளன் நாடார் அவர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்.
நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் நானும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். அரசின் பரிசீலனை இருக்கிறது. எதிர்காலத்தில் அது பற்றி மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, தமிழ் வரலாற்றில் ஒரு தவிர்க்கவியலாத பேராளுமையாக எழுந்து நிற்பவர் ஆபிரகாம் பண்டிதர். அவர் பிறந்தது நெல்லையாயினும் இசை மேதையாய் மலர்ந்தது தஞ்சை என்பதை நாடறியும். கர்நாடக இசை அறிவியலை ஆய்வு செய்து கருணா அமிர்த சாகரம் என்கும் புகழ்பெற்ற ஆய்வு நூலை தமிழகத்திற்கு தந்தவர் அவர். அவரது பெயரால் தஞ்சையிலே ஒரு மணிமண்டபமும் தென்திசையிலே ஒரு இசை பல்கலைக்கழகமும் வேண்டும் என்கிற மக்களின் கோரிக்கையை அரசு கனிவுடன் பரிசீலிக்குமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற நிச்சயமாக கோரிக்கைகள் எல்லாம் அடுத்து தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அரசிலே நிதி நிலைமைக்கு ஏற்க பரிசீலித்து அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். வெல்வில் ஓரி சுதந்திர போராட்ட தியாகி வெல்வில் ஓரி அவர்களுக்கும் அதே போல் சுதந்திர போராட்ட தியாகி குணால நாடார் அவர்களுக்கும் சிலை அமைப்பது குறித்து ஏற்கனவே நானும் நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களும் 2 சிலை சம்பந்தமாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். அது குறித்து அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதியில் தமிழ் அறிஞர் மறைமலை அடிகள் வாழ்ந்த இல்லம் இருக்கின்றது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த இல்லத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ரூபாய் 15 லட்சத்தை நிதி உதவி வழங்கினார்கள். தற்போது பாலடைந்து கிடக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக அதை எடுத்து செயல்பட்டு வருகிறது. ஆகவே அங்கே தமிழறிஞர் மறைமலை அடிகள் இல்லத்தை புதுப்பிக்க தர வேண்டும் என்று நான் இதை கேட்டுக்கொள்வதோடு, அதன் அருகில் இருக்கின்ற நம்முடைய பெரிய பாலம், பல்லாவரம் பெரிய பாலம் இருக்கின்றது, அவருடைய பெயரையும் சூட்டப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயா மறைமலை அடிகள் அவருடைய இல்லம் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, மேம்பாலத்திற்கு பெயர் வைப்பது எங்கள் துறையினுடைய பணி அல்ல. அது அந்த துறையை சார்ந்த நெடுஞ்சாலைத்துறை அல்லது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக அது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து அந்த பெயர் வைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்களுக்கு மறைந்த முதலமைச்சருக்கு இங்கு திருவுரை சிலை அமைக்க இந்த அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் அருள் நல்லா தானே இவ்வளவு நாளே இருந்தே, எதுவும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையா? கேள்வி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அந்த நம்முடைய அமைச்சர் தமிழ் வளர்ச்சி அமைச்சர் இடத்துல ஒரு வருஷமும் கேட்டுட்டு இருக்கிறோம். சேலத்தில் வாழ்ந்து மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரர்மா பாரதியார் மறைவுக்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர், பெரிய ஒரு கவிஞர். இதுவரையில ஒரு சின்ன அளவில் கூட அவருக்கு நம்ம ஆட்சியாளர்களாலே பாராட்ட பெறவில்லை, மதிக்கப்படவில்லை. எங்க சேலத்தை சேர்ந்தவர். அவர் வன்னியர் என்பதற்காக மட்டும் நான் கேட்கல, சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவருக்கு நீங்க சிலை வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, சிலை வேண்டாம், ஒரு மண்டபம் அமைத்துக் கொடுங்கள். அமைச்சரிடத்தில் இதுவரைக்கும் 20 மனுக்கள் கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மாண்புமிகு உறுப்பினர்கள் இல்ல, ஏற்கனவே பாருங்க, எனக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதமாக கொடுத்திருக்கிறார். அதே போல மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களும் அது குறித்து என்னுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான அரசு அமைந்த பிறகு எதிர்காலத்திலே அது குறித்து நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் என்பதையும், அந்த அரசு அமைவதற்கு திரு அருள் போன்றவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. விநாயகன் 34 மாண்புமிகு உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியுடன் திருத்திய விடையை அளிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுகளத்தூர் ஊராட்சி தெற்கு சிறுகளத்தூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வைப்பருடன் கூடிய சமையலறை கட்டும் பணிக்காக 2024-25 நிதியாண்டில் மாநில அரசு நிதியிலிருந்து ரூபாய் 8,40,04,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 3/11/25 முதல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் இப்படி சத்துணவு கூடங்கள் ஊராட்சியில் இருக்கிறது, குக்கிராமங்கள் சிறு ஊர்களில் எவ்வளவு கட்டியிருக்கிறது, இன்னும் கட்டாமல் ஏதாவது இருக்கிறதா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் மொத்தம் 43,008 பள்ளிகளில் சத்துணவு மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் கிட்டத்தட்ட சுமார் 30,000 பள்ளி இந்த வைப்பறையுடன் கூடிய அந்த சமைச்சியாகட்டும் இல்லை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணி நியமனமாக இருந்தாலும் அதில் அதிக அளவு கைம்பெண்கள் மற்றும் கணவனாக கைவிடப்பட்ட பெண்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறோம் என்பதையும் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய அன்பு சோலை திட்டங்கள் நீங்கள் அறிவீர்கள். அதில் மிகவும் மகிழ்ச்சியாக பகல் நேர பராமரிப்பு மையங்களில் முதியோர்கள் இப்பொழுது மாநகர பகுதி தொடங்கப்பட்டுள்ளது. அதன் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய கோரிக்கையும் அரசிடம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் திருநங்கைகள் இன்று முதலாக ஊர்காவல் படையிலே மதுரை, கோவை மற்றும் சென்னையிலே உள்ள பகுதிகளில் இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவருடைய அந்த பணி சிறப்பாக அமைகிறது என்பதையும் நம்ம ஆய்வு செய்துள்ளோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அன்பு கரங்கள் இன்னும் தாய் தகப்பன் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பெற்றோர் இருந்தாலும் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கும் எத்தனை குழந்தைகள்னாலும் நான் பராமரிப்பேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 2,000 ரூபாய் அந்த பாதுகாவலருக்கு வழங்குகிறார்கள். அந்த ஒரு திட்டமும் மிகவும் ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இவ்வாறு சமூக நலத்துறை பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகள், மூத்த குடிமக்களோர் நலன், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உரிமைக்கான சட்டங்களை செயல்படுத்துகிற துறையாக இருக்கிறது. அது நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியிலே மிகவும் நல்ல முறையிலே எல்லா திட்டங்களும் சரி சட்டங்களும் சரி செயல்படுத்தப்படுகிறது என்பதை கூறி அமர்கிறேன். நன்றி. விநாயகன் 35 மாண்புமிகு உறுப்பினர் நா. ராமகிருஷ்ணன் மாண்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கம்பம் தொகுதி சுருளி அருவியில் குளிப்பதற்கு அல்லது சுருளி வேலப்பர் திருக்கோயிலுக்கு சென்று வரவும் கட்டணமில்லா அனுமதி வழங்க அரசு முயற்சி செய்து இருக்கிறது. ஏற்கனவே தேனி மாவட்ட மேகமலை வட்டாரத்தில் இந்த புலிகள் காப்பகம் இருக்குது. அந்த காட்டுக்குள்ள இந்த கோயில் இருக்குது. இதுக்கு வசூல் பண்ணுறதில்ல, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் வசூல் பண்ணுறாங்க. அது 2018 சென்ற அரசு இருக்கிற போது போட்டது. ஆகவே நாங்கள் புதுசாக எந்த விதமான கட்டணம் நிர்ணயிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 36 மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் என்ற தாயகம் கவி அவர்கள் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன். திருவிக்கா நகர் தொகுதியில் ஏகாங்கிபுரம் நியாய விலைக்கடை பணந்தோப்பு குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இக்கடையில் 4 தேதி வரை 896 குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளன. அருகிலுள்ள இரு கடையிலும் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையிலே குடும்ப அட்டைகள் உள்ளன. அதனால் ஏகாங்கிபுரம் பகுதியில் புதிதாக ஒரு நியாய விலைக்கடை அமைக்கும் அவசியம் எழவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் பணந்தோப்பு ரயில்வே காலனிக்குரிய அந்த நியாய விலை கடையில்
ஏகாங்கிபுரம் பகுதியில் வசிக்கின்ற 896 குடும்ப அட்டைதாரர்கள் அந்த கடையில் இணைக்கப்பட்டு பொருட்களை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் அந்த நியாய விலை கடை அமைந்திருக்கின்ற அந்த கடையினுடைய கட்டிட பரப்பளவு குறுகிய அளவில் இருப்பதால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஒரே நேரத்தில் இறக்கி இருப்பு வைத்து விநியோகம் செய்ய முடியாத சூழ்நிலையில் 2-3 முறை அந்த பொருட்களை இறக்கி வைத்து இருப்பு வைக்க நிலை இருக்கின்றது. மேலும் அந்த பொருட்களை பெற பொதுமக்கள் வரிசையில் நிற்பதால் அந்த வரிசை சாலை வரை செல்கிறது. அப்படி சாலை வரை செல்லுகின்ற பொழுது அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே அந்த நியாய விலை கடைக்கு எதிரில் இருக்கின்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற காலி இடத்திலோ அல்லது அம்மா உணவகம் அருகில் இருக்கின்ற மாநகராட்சிக்கு சொந்தமான காலி இடத்திலோ புதிய கட்டிடம் ஒன்றை கட்டித்தருமாறு மாண்புமிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் குடிமைப் பொருள் வழங்குகின்ற பல்வேறு சிரமங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலியிடத்தில் அவருடைய தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டிலிருந்து நிதி தர என்று அழைக்கப்படுகின்ற சிவசண்முகபுரம் பகுதியில் ஏ பிளாக் மெயின் ரோடிலும் வார்டு எண் 7 ரோடிலும் வார்டு எண் 76 குட்பட் பள்ளம் 1வது தெரு எட்வர்ட் பார்க் சந்திப்பிலும் அதே போலவே ராமானுஜம் தெரு சஜானந்தம் தெரு சந்திப்பிலும் ஏற்கனவே தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு அங்கு நியாய விலை கடைகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வழிவகை செய்யப்பட்டு விட்டது. இது போன்ற மக்கள் நலப் பணிகளுக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டு மீதமில்லாத அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இது போன்ற மக்கள் நலப் பணிகளுக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டு மீதம் நிதி ஏதும் இல்லாத நிலை இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் அரசின் சார்பிலேயே அங்கு புதிய கட்டிடம் ஒன்றை கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு வாடகை கட்டடத்தில் இங்கே வந்த கடைகளுக்கெல்லாம் சொந்த கட்டிடம் கட்டித்தந்ததாய் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். உள்ளபடியே மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு தமிழகத்திலே பல்வேறு கடைகளுக்கு வாடகை கட்டடத்தில் இங்கே வந்த கடைகளுக்கெல்லாம் சொந்த கட்டிடம் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சமுதாய பங்களிப்பிலிருந்து நிறைய கட்டடங்கள் வாடகை கட்டடத்தில் இயங்கி வந்ததெல்லாம் சொந்த கட்டடத்திலே கட்டப்பட்டிருக்குது. உண்மையிலே மாண்புமிகு உறுப்பினர் பல்வேறு கடைகளுக்கு அவருடைய நிதியை ஒதுக்கி கட்டடம் கட்டி கொடுத்திருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் எனது துறையின் சார்பாக நன்றி தெரிவித்து, இப்போது அவர் கேட்டிருக்கின்ற கடைக்கு வேறு கடை வேறு வாடகை கட்டடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து, வருகின்ற காலத்திலே மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட இடத்தில் புதிய கட்டடம் கட்ட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூலூர் ஒதுக்கி போட்ட கரவளை மாத போரில் அன்னாரங்க என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. அவர்கள் நியாயப்படிக்கு கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் 1.5 கிலோமீட்டர் இருக்கிற மாதப்பூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நடமாடும் நியாய விலைக் கடை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசு முன்வரும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையை அங்கே இருக்கின்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த எங்களது துறை அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு தேவைப்படுகின்ற பட்சத்திலே கண்டிப்பாக சூழலில் மாண்புமிகு உறுப்பினர் கேட்ட இடத்திலே நகரும் நியாய விலைக்கடை அல்லது பகுதி நேர நியாய விலைக்கடை அமைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ.பி. நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அப்படிப்பட்ட உன்னதமான உணவை கொடுக்கும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் வகையில் என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு இந்த மாமன்றத்தில் பல நாள் கோரிக்கையாக என்னுடைய தொகுதியின் விவசாய பெருங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக 100 ஆண்டு கோரிக்கையாக இந்த மாமன்றத்தில் 10 வருடமாக
அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்டி தர வேண்டும் என்று பல நாள் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சற்று ஏறக்குறைய 173 கோடி ரூபாய் என் அனுமதி கேட்டு தான் நான் இந்த ஒரு நன்றி இந்த வாய்ப்புல சொல்லிட்டு தான் இருக்காங்க. சொல்லிட்டு துணை கேள்விக்கு வாங்க வச்சுக்கிறோமா. 173 கோடி ரூபாய் அரசாணையை பிறப்பித்து என்னுடைய தொகுதியில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்ட அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீண்ட நாள் கோரிக்கையான இந்த அணை வருவதற்கு ஒத்துழைப்போடு அந்த அணை வருவதற்கு எனக்கு முழு அனுமதி அளித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர்கள், நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அலுவலர்கள், வனத்துறையை சேர்ந்த ஒன்றிய வனத்துறை அலுவலர்கள், நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் 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 என்னுடைய தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி, விரைவிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த அணைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக அரசு பொறுப்பேற்ற பின் எத்தனை தாய் கடைகள் பகுதி நேர கடைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனை கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், தன்னுடைய தொகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு அணை வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் சொல்லி அதை பெற்றுத்தந்ததுக்காக நன்றி சொல்லி துணை கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்பு கடந்த 15/2/2022 வரை தமிழ்நாட்டில் 1023 முழு நேர நியாய விலை கடைகளும் 2294 பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தம் 3317 நியாய விலை கடைகள் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியிலே 2011 முதல் 2021 வரை பிரிக்கப்பட்ட கடைகள் 159 முழு நேர நியாய விலை கடைகளும் 2377 பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தமாக 2536 நியாய விலை கடைகளால் புதிதாக திறக்கப்பட்டன. ஆனால் நம்முடைய ஆட்சியிலே 3317 மொத்த நியாய விலை கடைகள், முழு நேர கடைகள், பகுதி நேர கடைகள் பிரிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 15/2/2022 வரை சுமார் 26,830 முழு நேர நியாய விலை கடையிலும் 11,182 பகுதி நேர நியாய விலை கடையிலும் மொத்தமாக 38,012 நியாய விலை கடைகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, என்னுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேவாங்கு நகர், நல்லியம்பட்டி, சிங்களாந்தபுரம், தெற்கியூர் ஆகிய பகுதிகளுக்கு அந்த மக்கள் 3 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் சென்று தான் பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பச்சைமலையில் வாழும் பழங்குடியின மக்கள் வகிக்கக்கூடிய கோம்பை பகுதியில் இருக்கக்கூடிய மருதை, போந்தை, வண்ணாடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய தேன்பாடி, புதூர், தென்புறநாடு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்கரை, காஞ்சிரமலை ஆகிய பகுதிகளுக்கு நகரும் நியாய விலை கடையும், மேலே கூறிய தேவாங்கநகர், நல்லியம்பட்டி, சிங்களாந்தபுரம், தெற்கியூர் ஆகிய பகுதிகளுக்கு பகுதி நேர நியாய விலை கடையும் அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு உடனடியாக நகர நியாய விலை கடையும் பகுதி நியாய விலை கடையும் அமைத்தர முன்வரார் என்று பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்கள் அவருடைய தொகுதியில் 3
பகுதி நேர நியாய விலைக் கடையிலும் 3 நகரும் நியாய விலைக் கடையிலும் கேட்டிருக்கார்கள். விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அது மலைப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து கண்டிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை அந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மையான புள்ளி விவரம் கொடுங்க. 10 வருஷத்தில் எவ்வளோன்னா அதுக்கு கூட நான் போகலை, விருப்பமாக பேச வேண்டாம். எங்கள் நகரும் நியாய விலைக் கடைன்ட்டு இந்த மலை பிரதேசங்கள் குக்கிராமங்கள் இப்போ ஹரியெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய. சரி சரி கேட்டுறேன், முடிச்சிடறேன் தலைவரே. 3501 நகரும் நியாய விலைக் கடைகள் நான் சொல்லிடுறேன். நான் அந்த ஒன்றையும் கேட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. அவங்க உங்க 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்து இப்போ 4-5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எதுவும் உங்கள்கிட்ட விவரம் கூட்டி குறைச்சிருந்தா என்கிட்ட தாங்க, நான் சபையிலே நாளைக்கு தெரிவிச்சிருவேன். இப்போ துணை கேள்வி மட்டும் வாங்க. பேரவைத் தலைவர்களே, நான் நகரும் நியாய விலைக் கடைன்னு திறந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் நான் சொல்லிக்கிறேன். அந்த கடைகள் இப்போ நம்ம பேசும்போது பேசுங்க. உங்களுக்கு எங்கேயாவது இப்போ கடை திறக்கணுமா அதை சொல்லுங்க. அதைத்தான் அதே கொஸ்டினே. 3501 நகரும் நியாய விலைக் கடை திறந்திருந்தோம், அது இயங்குதா? கிராமங்களுக்கெல்லாம் 50 கடை 40 கடை இயங்குதா அப்படின்னு கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கிட்ட சொல்றேன். நீங்க அமைச்சராக இருந்தவங்க குறிப்பிட்டு நாங்கள் இயக்குனதில் இந்த ஊரில் இந்த கடையை நீங்கள் நடத்தலைன்னு சொன்னாதான் அதை திரும்ப நடத்தலாமான்னு கேட்கணும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, அதனால் உங்கள்கிட்ட சரியான கேள்வி இல்லை. அமரவும். விநாயகன் 37 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சி சரஸ்வதி, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி ஒன்றியம் கொளத்துப்பாளையம் ஊராட்சி கொம்பனைப்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் ஒன்று கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள். பேசுங்கம்மா. மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அம்மா. வடக்குறிச்சி தொகுதி வடக்குறிச்சி வட்டத்தில் உள்ள எழுமாத்தூர், அரச்சூர், ஜெயராமபுரம், கணபதிபாளையம் மற்றும் கொடுமுடி வட்டத்தில் உள்ள சிவகிரி, தாமரைப்பாளையம், கொம்பனைப்புதூர், கொடாநெல்லி, தாண்டாம்பாளையம் ஆகிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுற்றுச்சுவர் வசதி இல்லாததால் தெருநாய்கள் மற்றும் மதுப்பிரியர்கள் உள்ளே வருவதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சுற்றுச்சுவர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு உங்களுக்கு, உட்காருங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் பிரதான கேள்வியில் கேட்கப்பட்டது, கொம்பனைப்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்து தரப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு 5-6 மருத்துவமனைகளுக்கு சுற்றுச்சுவர் கேட்டிருக்கிறார். முடிந்த வகைகளை அமைத்து தரவிருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை இதற்கு பயன்படுத்தலாம் என்கின்ற விதியும் இருக்கிறது. அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தரும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள். மேலும் மொடக்குறிச்சி அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் நிலம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது முடிவுற்ற நிலையில் அந்த நிலத்தை அரசுடைமையாக்கி விரைந்து மருத்துவமனையை ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு ஒதுக்கீட்டு செய்திருந்த ரூபாய் 1.62 கோடி நிதியுடன் சேர்த்து தற்போது தேவையான நிதியை வழங்கி மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டுமாய் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சியில் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு வழக்கு ஒன்று, நிலம் சம்பந்தமான வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது. 2.07 ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1.69 ஏக்கர் நிலம் சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடமாக தீர்ப்பாகி இருக்கிறது. எனவே அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் அரசு துறைக்கு
மாற்றம் செய்து தர வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது முடிந்தவுடன் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல ஏற்கனவே அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1,62,00,000 ரூபாய் நிதியில் அந்த பயன்படுத்தி அந்த கட்டிடத்தை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்.ஆர். ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாம்பரம் தொகுதியில் மாவட்ட மருத்துவமனை 115 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு தமிழக முதல்வர் திறந்து வைத்து அமைச்சர்களும் திறந்து வைத்து தாம்பரத்திற்கு பெருமை சேர்த்த முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் 180 படுக்கையறை கொண்ட புற்றுநோய் மருத்துவமனையை தாம்பரத்து 30 கோடி செலவில் நேற்றைக்கு திறந்து வைத்த நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்து முதல்வர்களுக்கும் இந்த நேரத்திலே தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாவட்ட மருத்துவமனை என்பது தாம்பரம் தொகுதி, பல்லாவரம் தொகுதி சுற்றுப்புற கிராமத்தில் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 2500 உள்நோயாளிகளும் 250 உள்நோயாளிகளும் 2500 புறநோயாளிகளும் வந்து செல்கின்றார்கள். இன்னும் கூடுமான மருத்துவர்கள் தேவைப்படுகிறது, செவிலியர்கள் தேவைப்படுகிறது. கூடுதலாக எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவாரா என்பதை இந்த நேரத்தில் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு வட்டார மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி 115 கோடியில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை முதல்வர் அவர்களே நேரடியாக வந்து திறந்து வைத்து இன்றைக்கு தினந்தோறும் ஒரு 2500 புறப்பயனாளர்கள் பயன்படுகிற வகையிலான மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு கூட 30 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் இந்தியாவில் முதன்முறையாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆதரவு சிகிச்சை மையம் ஒன்று நேற்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புற்றுநோய் இறுதி சிகிச்சைக்கான அந்த ஆதரவு மையம் என்பது இந்தியாவில் முதன்முறையாக தாம்பரம் பகுதியில் அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை ஒட்டி இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியான மானாமதுரை தொகுதியில் திருப்பணம் ஒன்றியத்தில் அரசு மருத்துவமனையில் ஒரு கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் மகப்பேறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மதுரைக்கோ சிவகங்கைக்கோ அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. அந்த கட்டிடத்தை முழுவதுமாக மகப்பேறு மருத்துவமனையாக கொண்டு வந்து அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மருத்துவ டாக்டர்களையும் நியமித்து தரம்படி உங்களிடம் மாவட்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்த அந்த மகப்பேறு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் ஒரு சிமாங்க் என்கின்ற வகையிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மகப்பேறுவுக்கு பிரத்யேகமாக அங்கே சிகிச்சை அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் மகப்பேறுவில் தாய்மார்களின் மரண விகிதமும் குழந்தைகளின் மரண விகிதமும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் குறைந்திருக்கிறது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறுக்கான அந்த சிகிச்சை மையங்களை புதுப்பிப்பதோ அல்லது புதிதாக கட்டித்தருவது என்பதோ சாத்தியமுள்ளாத ஒன்று. ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளின் வாயிலாகவும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற சிமாங்க் வாயிலாகவும் மட்டுமே அப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதி கோனூர் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றுச்சுவர் இல்லை. அதை பெரும்பாலும் 1 லட்சம் மக்கள் அந்த பக்கம் வந்தாலும் அதில் 10,000 பேர் தொடர்ந்து அந்த சிகிச்சைக்கு வந்திருக்கிறார்கள். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக கோனூர் ஊராட்சி சத்ததானம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக அறிவிக்குமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக சுகாதாரத்துறை அமைச்சர் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுற்றுச்சுவர் பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
அந்த 3 கோடியில் ஜிஎஸ்டி இல்லைங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் 50 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்குது. அந்த 50 லட்ச ரூபா அவர் கொடுத்தாருன்னா அதை சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தியாகதுர்கம் பஞ்சாயத்து கூத்துக்குடி கிராம பகுதியில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6 இருக்கைகள் படுக்க வசதிகள் கொண்ட பெட்டே தான் இருக்குது. 2 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. அந்த பகுதி வந்து கடலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற ஊர். அது உளுந்தூர்பேட்டை தொகுதி, கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி எல்லாருக்குமே ஒரு பயன்படுற வகையில் ஒரு 30 பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற அந்த அந்த ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் நம்ம நீண்ட நாளாகவே கோரிக்கை வச்சுக்கிறோம். 30 படுக்க வசதி கொண்ட தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டுமாய் மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். கூத்தக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் பணிவன்போடு தெரிவித்துள்ளது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான மருத்துவர்கள் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கை 1 அல்லது 2 தான். 2 இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். 100 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடந்த ஜனவரி திங்கள் 4 கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது அனுமதி கிடைக்கப்பெற்றவுடன் பரிசீலிக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் நீண்ட நாள் கோரிக்கை வந்தவாசி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு டயாலிசிஸ் வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கையை ஏற்று இன்று டயாலிசிஸ் கருவியை வழங்கி அங்கு மக்கள் சிகிச்சை பெற்று வருவதற்கு தொகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு, வந்தவாசி ஒன்றியத்திற்குட்பட்ட பாதூர் கிராமம் 6000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வருவாய் கிராமம். அந்த வருவாய் கிராமத்தை சுற்றி வெண்மந்தை, காவனியாத்தூர், அதியனூர், அதியங்குப்பம் மற்றும் 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அந்த பகுதியிலிருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொவளை கிராம ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது கொடுங்காலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று சிகிச்சை பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே அந்த பாதூர் கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தர அறிவுறுத்தி, அது மட்டுமல்ல பெர்னமுள்ளூர் பேரூராட்சியில் ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தி தரவும் மற்றும் தேசூர் பேரூராட்சியில் ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தி தரவும் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நீண்ட நாள் கோரிக்கை. வந்தவாசி அரசு பொது மருத்துவமனையில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதையும் நிறைவேற்றி தர. மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஒரு துணை கேள்விக்கு ஒரு 7-8 கேள்விகளை இணைத்து சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்குமான ஒரே பதில், இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்டவுடன் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஒரு 100 வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. வந்தால் தரப்படும். 2வது சிடி ஸ்கேன் கேட்டிருக்கிறாரு வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு. அதை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் சிடி ஸ்கேன் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கின்ற சேத்துப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. போதிய இடவசதி இல்லை என்ற காரணத்தினால் நோயாளிகள் சிரமப்படுகிறார்கள். அவருடைய நலன் கருதி கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா எனவும் போலூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கும் கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பொதுவாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. என்றாலும் இன்னமும் வாடகை கட்டிடங்களிலும் சிதிலமடைந்து பயன்படுத்த இயலாத நிலையில் இருக்கிற கட்டிடங்களும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டிடத்தையும் இன்றைக்கு ஆய்வு செய்து நிதி ஆதாரத்திற்கேற்ப கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தோடு இது செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று கூடுதல் கட்டிடங்கள் எங்கெங்கே தேவைப்படும் என்பதை கண்டறிந்து எதிர்காலத்தில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன்.
மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். திருவாரூர் நகரில் உள்ள விஜயபுரம் தாய்சேய் நல விடுதி திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிக சுகப்பிரசவம் நடக்கும் ஒரு மருத்துவமனையாக உள்ளது. அந்த மருத்துவமனை 2 தளம் கொண்டதாக இருக்கிறது. அதற்கு மின்தூக்கி வசதி செய்து தர உங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் அவர்களை கேட்டு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மின்தூக்கி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு கலந்து பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் அரசு மாவட்ட மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அந்த அரசு மாவட்ட மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பொருத்தப்படவில்லை. விபத்துக்குள்ளாகின்ற நபர்களை மதுரை ஜிஆர்ஹெச்சுக்கு தான் உசிலம்பட்டியிலிருந்து பரிந்துரை செய்யப்படுகிறது. எனவே விபத்துக்குள்ளானவர்கள் காலதாமதமாகுவதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதை மனதில் வைத்து அந்த உயிரிழப்புகளை மனதில் வைத்து உசிலம்பட்டி அரசு மாவட்ட மருத்துவமனையிலேயே எம்ஆர்ஐ ஸ்கேன் பொருத்த வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருப்பதைப் போல உசிலம்பட்டியில் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதல் கட்டிடங்கள் என்கின்ற வகையில் 10 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் கேட்டிருக்கிறார். அவசியமான ஒன்றுதான். படிப்படியாக நிறைய இடங்களில் எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் உசிலம்பட்டியில் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அடுத்த நிதிநிலை ஆண்டுகளில் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அரியப்பாடி ஊராட்சியில் சுமார் 30,000 மக்கள் தொகை கொண்டதாகும். ஏற்கனவே துணை சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த துணை சுகாதாரத்தை ஆரம்ப சுகாதாரமாக தரம் உயர்த்த இணை இயக்குனர் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. தற்போது அந்த துணை சுகாதாரத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி தருமாறு தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக 642 துணை சுகாதார நிலையங்களும் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 19 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் 5 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் புதிதாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த சுகாதார நிலையம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள் அல்லது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வருகிற போது அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். உறுப்பினர் கிருஷ்ணசாமி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பூந்தமல்லி நசரத்பேட்டையில் ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் நசரத்பேட்டையில் மிக அதிகமான விபத்து நடைபெறுகிறது என்று சொல்லி 5 கோடி ரூபாயில் மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு காலமாக அது திறக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான உரிய முயற்சியை மாண்பு அமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் தாம்பரத்தில் 100 பெட் ஹாஸ்பிட்டல் மிக பிரம்மாண்டமாக தெற்கு நுழைவாயில் மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த தாம்பரத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் இங்கே சொன்னார்கள். அதுபோல் பூந்தமல்லி என்பது மேற்கின் சென்னைக்கு மேற்கின் தொடர்ச்சி, மேற்கு நுழைவாயில். எனவே அங்கேயும் ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல் தொடங்கப்படுமா என்பதை மாண்புமிகு துணைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்றால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. அந்த வகையில் தான் தாம்பரத்தில் 115 கோடியில் அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அனுமதி தந்து அதை கட்டி திறந்தும் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பூந்தமல்லியை பொறுத்தவரை அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும். ஏராளமான புதிய மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டிடங்களுக்கு அனுமதி தந்து அவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாசரத் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த விபத்து பிரிவு மருத்துவமனை மிக விரைவில் பணியாளர்கள் நியமனத்திற்கு பிறகு திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துள்ளேன். வினாயின் 38 மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா எம் முருகன், மாண்பு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் பாளையூர் ஊராட்சி பாளையூர் கோட்டத்திலிருந்து கோணிரராஜபுரம் பிரித்து துணை மின் நிலையம் அமைக்கும் கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நிவேதா முருகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எனது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் இடக்கியம் என்ற ஊரில் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது. அதில் கோமல் பாளையூர் கோட்டம் அமைந்திருக்கிறது. இதில் மொத்தமாக 25 ஊராட்சிகளும் 25,000 மின் நுகர்வோர்களும் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கான பம்பு செட்டு இயங்கி வருகிறது. அதில் 15 கிலோமீட்டருக்கு மேல் தூரத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டமான 3 ஊராட்சி இதில் சேர்ந்திருக்கு. வயலூர், வடமட்டம், பரவாக்கரை. அதில் என்னோட பகுதியான கோணாதிராஜபுரத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் நீண்ட நாட்களாக வைத்திருக்கேன். அதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் அமைச்சரிடம் சொல்லி அதை அமைப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஊராட்சி ஒன்றியம் பாளையூர் ஊராட்சி கோணிரராஜபுரம் பகுதிக்கு மின்னோட்டம் பாளையூர் 110/3311 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து 11 கிலோவாட் வடமட்டம் மின்பாதை வழியாக மின்பாதை தூரம் 8 கிலோமீட்டர் தற்போது மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. 11 கிலோவாட் வடமட்டம் மின்பாதையின் உச்சபட்ச மின்பளு 6.57 MVA ஆகும், 345 ஆம்பியர். 11 கிலோவாட் வடமட்டம் மின்பாதையின் கூடுதல் மின்பளுவை பகிர்ந்தளிக்கும் பொருட்டு கோணிரராஜபுரம் பகுதிக்கு அருகாமையில் உள்ள வடமட்டம் கிராமத்தில் புதிய 33/11 கிலோவாட் வடமட்டம் துணை மின் நிலையம் அமைக்க ரூபாய் 726.34 லட்சம் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளது. மேற்கண்ட துணை மின் நிலையத்தின் கட்டுமான பணிக்கான ஒப்பந்த புள்ளி 10/9/25 அன்று கோரப்பட்டது. ஒப்பந்த புள்ளி 7/10/2025 அன்று திறக்கப்பட்டு தொழில்நுட்ப புள்ளி ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, அறந்தாங்கி தொகுதியில் மணமேல்குடி பகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பயன்படும் விதத்தில் காரைக்கோட்டை பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் நமது அரசாங்கம் அறிவித்தது. அந்த இடம் சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் அருகாமையில் இடையாத்துமங்கலம் ஊராட்சியிலே இன்னொரு இடம் கண்டறியப்பட்டு பரிந்துரைத்து அனுப்பிச்சிருக்கோம். அதை ஒரு புதிய துணை மின் நிலையம் இந்த ஆண்டு ஏற்கனவே அறிவித்த துணை மின் நிலையத்தை இடையாத்திமங்கலம் பகுதியில் அமைக்க அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் துறைக்கு மாற்றப்பட்டதா என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய கோலாப்பாடி கிராமத்தில் சிட்கோ அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே கருத்துரு தயார் செய்து அமைக்கப்பட்டது. அது இந்த ஆண்டே தொடங்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள் ஏற்கனவே என்னிடத்தில் இது நேரிலேயும் தெரிவித்திருக்கிறார். அதிகாரியிடத்தில் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு கூறியிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தளி தொகுதியில் தளி கக்கதாசம் பகுதி என்பது கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி உயரத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோசனை நிலவுவதால் அந்த பகுதி விவசாயிகள் பசுமை குடிலமைத்து ரோஜா மலைப்பகுதி அங்கே அதிகாரிகளுக்கு கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஆவணம் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வராயன் மலை கடல் மட்டத்திலிருந்து மலைப்பகுதிக்கு 2800 அடி உயரம் உள்ளது. ஆகவே துணை மின் நிலையம் விவசாய நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் 2,20,000 பேத்துக்கு மேல் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான வேளையில் மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் சாமை, திணை, வரகு இது போன்ற பயிர்கள் தான் செய்யப்பட்டது. இப்போது பாக்கு, கரும்பு, மரவள்ளி கிழங்குகள் அதிகமாக விளைவிக்கின்ற காரணத்தினால், கிணறு வெட்டுகின்ற காரணத்தினாலும், ஆகவே மின் இணைப்புக்கு
தாழ்வான லோ வோல்டேஜ் இருக்கின்ற காரணத்தினால் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே கருத்துரு இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் மறு ஆய்வு செய்து அங்கே துணை மின் நிலையம் முழுக்க மலைவாழ் பழங்குடிய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் செய்து தர வேண்டும் என்று கேட்பதோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு சென்ற கூட்டத்தொடரில் கேட்டேன். திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் பயணம் என்பது மலைவாழ் பழங்குடிய மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா ரூட் பஸ்ஸாக இருக்குது, டவுன் பஸ், நகர பேருந்து இல்லை. ஆகவே ஒரு பணிமனை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதனுடைய அடிப்படையில் அவர்களும் ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் போக்குவரத்து அமைச்சர்கள் வந்து திறப்பதற்கு நல்ல வாய்ப்பாக அமைய இருக்கிற இந்த காரணத்தினால் அந்த மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல கல்வராயன் மலை மீது நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி மிகுந்த கருணை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அங்கே வந்து விடியல் பயணம் மலைப்பகுதியில் இல்லாததற்காக பணிமனை அமைக்கப்பட்டு அங்கே பேருந்துகள் இயக்கப்பட்டு விடியல் பயணம் இயக்கலாம் என்று அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. இப்பொழுது துணை மின் நிலையமும் கேட்டிருக்கிறார். அவர் அந்த மலை மீது மிகுந்த காதல் கொண்டவர். எனவே அவருடைய காதலை நிறைவேற்றுகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியிலும் கடம்பூர் மலைப்பகுதியிலும் அடிக்கடி மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இம்மின் தட்டுப்பாட்டை போக்க ஆசனூர் மலைப்பகுதியில் ஒரு துணை மின் நிலையமும் கடம்பூர் மலைப்பகுதியில் ஒரு துணை மின் நிலையமும் அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே சென்ற ஆண்டு அரசு அந்த பகுதிக்கு 2 துணை மின் நிலையம் அமைத்து தரப்படும் என்றும் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அந்த பணி எப்பொழுது தொடங்கப்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த தகவலை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் உடனடியாக அதிகாரிடத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவருக்கு நன்றி. இடது பக்கம் பார்க்குறீங்க, வலது பக்கம் பார்க்குறீங்க, நேராக பார்த்துட்டு கூட்டிகிட்டு இருக்க பார்க்க மாட்டீங்க. கொடுத்ததுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சியில் 1வது வட்டத்திலிருந்து 10வது வட்டம் வரையிலும், அதாவது கொட்டையூரில் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற காரணத்தினால் இந்த மாமன்றத்தில் பல தடவை நான் அந்த பகுதிக்கு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டு 10 ஆண்டு காலம் அது கிடைக்கப்பெறாமல் மாண்புமிகு நம்முடைய தாயுள்ள கொண்ட முதலமைச்சருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது ஒப்பந்தம் கோருகிற வகையிலும் இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்கு ஒரு என்ஓசி வர வேண்டும் என்று அந்த காலதாமத்தினால் அந்த பகுதியினுடைய துணை மின் நிலையம் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத்துறை வாயிலாக நான் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதியில் உடனடியாக கவின் கலைக்கல்லூரி பின்புறம் அது அமைந்திருக்கிறது, காவிரி கரை ஓரமாக இருக்கிறது. அது எதற்காக அது என்ஓசி கொடுப்பதற்கு தாமதம் ஆகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களை அது தொடர்பு கொண்டு உடனடியாக அதற்கான என்ஓசியை வாங்கி கொடுக்கப்பட்டு அது ஒப்பந்தம் நடைபெற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பெருமுயற்சியால் நடந்த அந்த பணி நடைபெற வேண்டும். வர இருக்கிற 2028ஆம் ஆண்டு அகில உலகத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் எல்லாம் வர இருக்கிற கும்பகோணம் மாநகரத்துடைய மகாமக திருவிழா, அந்த திருவிழாவுக்குள் அதெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதை இன்றைக்கு முடிவெடுத்து மாண்புமிகு அமைச்சர்கள் செய்வார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில் இப்பொழுது புதிதாக 3 துணை மின் நிலையம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கொட்டையூர் பகுதிக்கான அந்த என்ஓசி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர் அவரிடத்தில் பேசி அதை விரைவாக பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவருடைய ஆட்சியில் இப்பொழுது தொடர்ந்து புதிய டெண்டர்லாம் விடப்படுது. நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை கேட்டு அவருடைய தொகுதியில் கூட மேட்டுப்பாளையத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு பணி துவங்க இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 220 துணை மின் நிலையம் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய உறுப்பினர்களுடைய கோரிக்கை இப்போது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது விவசாயத்திற்கு மின் இணைப்பு கொடுப்பது
ஏற்கனவே 13-14 ஆண்டிலிருந்து கொடுக்காமல் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது மின் வாரியம் 20-21 காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக விவசாயிகள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கின்றது. ஆக ஏற்கனவே சீனியாரிட்டியில் 13ஆம் ஆண்டிலிருந்து இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமா, இல்லை இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் பதிவு பண்ணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுமா, தற்கால் இருக்கிறதா இப்போ இல்லையா, அதை மட்டும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் மூத்த அமைச்சராக இருந்தவர், அதுவும் மின்துறையை கையாண்டவர். அவருக்கு தெரியாததில்லை. உரிய சீனியாரிட்டி படி தான் கொடுக்கப்படும். இடையில் எங்கும் வேறு மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அதேபோல் தட்களுக்கும் இப்பொழுது விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது. அதை கொடுப்பதற்கான நடைமுறை வகுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வழங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய கோவை வடக்கு தொகுதிக்குட்பட்ட சுண்டப்பாளையத்தில் ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் எடுத்தோடனே நன்றி சொன்னோடனே ஏதோ வந்துருச்சு போல நினைச்சேன். அந்த குறிப்பிட்ட பகுதிகளை குறித்து ஒரு கடிதத்தை அளித்தால் உரிய அதிகாரியிடத்தில் கொடுத்து அதன் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 40 மாண்புமிகு உறுப்பினர் சு ரவி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டும் அதிகப்படியான நிதி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து தங்களுடைய அனுமதியோடு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வரும் கல்வியாண்டில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கு கூடுதலாக புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் தினந்தோறும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் சட்டமன்றத்திலும் ஓயாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர், அனைவருக்குமான அரசை உருவாக்கப் போகிற அடுத்த முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே சுமார் 580 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 16 வகுப்பறையில் தான் இருக்கிறது, போதுமானதாக இல்லை. அந்த பள்ளியிலே 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திலே 2 வகுப்பறைகளும் 3 அறைகளில் இந்த வினாத்தாள் கட்டுக்காப்பு அறை இருக்கின்றது. ஆகவே அந்த பழைய கட்டடத்தை அகற்றி கூடுதலாக ஒரு 5 வகுப்பறைகள் கட்டடமும் ஒரு நூலகமும் ஒரு இயற்பியல் ஆய்வகமும் கட்டித்தர அமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த 10 நாளுக்குள்ள அறிவிப்பு கொடுப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டடம் கட்டும்போது அண்ணன் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். இன்னும் ஒரு 3 வகுப்பறைகள் நம்ம கட்டித்தர வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே போன்று ஆய்வகத்தை பற்றியும் கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான சார்ந்து சிஓஸ்ட்ட ஒரு கருத்துரு பெறப்பட்டு அது சார்ந்த உடனே ஏற்கனவே பதில் நான் சொன்ன மாதிரி நபார்டு வங்கியின் மூலமாக பெறுகின்ற அந்த பணத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளி கல்வியிலே ஒரு முழு மாணவனை உருவாக்கும் நோக்கத்தோடு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் உடற்கல்வி, ஓவியம், தொழிற்கல்வி பாடங்களை போதிப்பதற்காக 16,000 பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்தார்கள். தற்போது 12,000 பேர் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 181வது வாக்குறுதியாக நீங்கள் பள்ளி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கட்டடம் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் டிபேட்ல பேசுங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பேச போறாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டமைப்பு என்று வரும்பொழுது இதுவரைக்கும் நம்முடைய அண்ணனுடைய தொகுதியில் மட்டும் நான் ஒரு 95 கிளாஸ் ரூம்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே கட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த கேட்கப்படுகின்ற இந்த ஸ்கூலுக்கும் கட்டித்தரோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் கட்டிடங்கள் மட்டுமில்லை, அவங்க சொல்கிற மாதிரி ஆசிரியர்களை நம்ம வந்து பணி நியமனம் செய்வதிலையும் அது இருக்கின்றது. அதனால தான் இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12,895 ஆசிரியர்களை நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பகுதியினர் ஆசிரியர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, கண்டிப்பாக அது சார்ந்து பலவிதமான சேவைகள் அவங்க நமக்கு செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜீவோ போடும்போது அவங்க சொல்கிற மாதிரி இந்த சிறப்பு ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவங்களை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக அதற்கான வழிவகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நேற்று நான் அலுவலகத்தில் இருக்கும்போது கூட 2 சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள், குறிப்பாக வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் மூடுகின்ற நிலையில் இருக்கின்றது உண்மைதானா என்று கேட்டார். அலுவலகத்தில் இருந்தே அது உடனடியாக அதுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது மாதிரியான மூடுகின்ற அந்த எண்ணம்லாம் எதுவும் இல்லை என்பதை சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருத்துறைப்பூண்டியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாரிமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்டிடங்கள் கட்டித்தரப்படுமா, ஏன்னா ஓட்டு கட்டிடமாக இருக்குதே என்கின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தியிருக்கார்கள். அது HRNC-யோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம், மாற்று இடத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கட்டிடமும் கண்டிப்பாக கட்டித்தரப்படும் என்பதை நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 41 மாண்புமிகு உறுப்பினர் ஜெ கருணாநிதி, மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாகராய தொகுதியில் அரசு UPSC தேர்வு பயிற்சி மையம் அமைப்பதற்கான உத்தேசம் ஏதுமில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெ கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாகராயனர் தொகுதியில் UPSC தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்க அரசு முன்வருமா என்பதை அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் சென்னை பசுமை வழிச்சாலையில் 224 முழுநேர பயிற்சி மாணவர்களையும் மற்றும் 98 பகுதி நேர பயிற்சி மாணவர்களையும் கொண்டு அகில இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு பயிற்சி மையம் என்ற பெயரிலும், மதுரையில் 93 முழுநேர மாணவர்கள் மற்றும் கோயம்புத்தூரில் 100 முழுநேர மாணவர்களை கொண்டு அண்ணா நூற்றாண்டு குடிமைப்பணிகள் பயிற்சி மையம் என்ற பெயரிலும் இத்துறையின் கீழ் முதல்நிலை தேர்விற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறைந்த எண்ணிக்கையில் இந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட பின் மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சென்னை செனாய் நகரில் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பயிற்சி மையம் ரூபாய் 62.50 கோடி மதிப்பீட்டில் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் 13/2/2026 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் பயனிடும் வகையில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தால் AICSCC-TN என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டு அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் பயிற்சிகள் வலைத்தளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. எனவே தனியாக ஒரு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையமானது தியாகராய நகரில் ஏற்படுத்த வேண்டிய தேவை எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பெருமளவில் இன்றைக்கு போட்டித் தேர்வுகளிலே வெற்றியாளர்களை உருவாக்குகின்ற பெரும்பணியில் நாம் வெற்றி முகத்தை கண்டு கொண்டிருப்பதை ஆவணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பகுதியில் பொதுவாகவே TNPSC என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய அதில் பங்கேற்பதற்கு அதிக அளவில் முனைப்பு காட்டக்கூடியவர்களாக அதிக அளவில் தனியாருடைய பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக தலைமைச் செயலகத்திலேயே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும், அதிகமாக எங்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்து அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பணியில் இருக்கக்கூடிய வகையில் அந்த வகையில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து கூட வந்து காஞ்சிபுரத்தில் தங்கி இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதனால் நம்மளுடைய அரசின் சார்பாகவே அங்கே இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பினை நடத்தக்கூடிய ஒன்றை முகாமாக நடத்துவதற்கும் ஏற்கனவே நாலேஜ் சென்டர் என்று சொல்லக்கூடிய அறிவுசார் மையத்தை நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அருகிலேயே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நான் ஒரு பெரிய அரங்கத்தையே கட்டி கொடுத்துருக்கிறது. எனவே
அதற்குரிய பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான வகுப்பினை நடத்துவதற்கான உத்தரவை வழங்கினால் இடமும் இருக்கிறது என்பதனை பரிசீலித்து அங்கே முகாம் நடத்துவதற்காக வாய்ப்பினை, அதாவது பயிற்சி முகாம் நடத்துவதற்காக முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய பல மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து தங்கள் பகுதியிலே போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் தேவை என்று குறிப்பிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி நம்முடைய உறுப்பினர் சொல்லும் பொழுது தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனினும் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு போட்டிகளுக்கு நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்கறத நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரைனிங் பீரியட் 9 மாதமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. அது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. மெயின் எக்ஸாம் போகும்போது நம்மளுடைய சென்டர்ஸில் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற சென்டர்ஸில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம எந்த வருமான உச்சவரம்பும் இல்லாமல் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட 320 பேருக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு அந்த 3 மாதத்துக்கு 9,000 ரூபாய் மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு அதை 25,000 ரூபாயாக உயர்த்தி 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் மூலமாக இந்த மெயினில் பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டெல்லியில் இருக்க நேர்முக தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு 50,000 ரூபாயும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமாக 5,000 ரூபாயும் அவங்க ஒரு வாரம் அங்கே தங்குவதற்கான வசதி, போக்குவரத்திற்கான வசதி அனைத்தையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு முடிந்தவரை அரசு வேலைக்கு போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது. குழுக்கள் அறிக்கைகள் அளித்தல், மதிப்பீட்டு குழுவின் அறிக்கைகள் அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் எஸ். காந்திராஜன், மதிப்பீட்டு குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பீட்டு குழு தலைவராக என்னை பணியாற்ற நல்வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தங்களுக்கும் துணை பெருந்தலைவர் அவர்களுக்கும் அதேபோல கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு கொறடா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 22 மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட போது குழுவிற்கு பெரிதும் உதவியாக இருந்த அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் பெரிதும் துணை நின்ற பேரவை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் அலுவலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 24-26 ஆண்டிற்கான மதிப்பீட்டு குழுவின் 54 முதல் 62 வரையிலான 9 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். பொது நிறுவனங்கள் குழுக்களின் அறிக்கைகள் அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏ.பி. நந்தகுமார், பொது நிறுவனங்களின் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-26 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவின் 176 மற்றும் 177 ஆகிய 2 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். அரசு உறுதிமொழி குழுவின் அறிக்கைகள் அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் டி. வேல்முருகன், அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-26 ஆண்டுக்கான அரசு உறுதிமொழி குழுவின் 138 மற்றும் 139 ஆகிய 2 அறிக்கைகளை குழுவின் சார்பாக இப்பேரவைக்கு அளிக்கிறேன். பேரவை முன் வைக்கப்பட்டுள்ள ஏடுகள் குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் ரா. லட்சுமணன், பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் குழுவின் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2024-26 ஆண்டிற்கான பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் குழுவின் 12வது அறிக்கையை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கின்றேன். 2026-27 ஆண்டிற்கான